காற்றுள்ள போதே தூற்றிக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில் சுத்தமாக காற்றே இல்லை. நல்லா தண்ணி நிறைய குடிங்க, நம்ம பாடி ஹீட் கம்மியாகும், ப்ளஸ் ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலுக்கு மக்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் சென்னை விழா அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. அதில் என்ன நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா, சர்வதேச கைவினை கைத்தறி கலை மற்றும் உணவு திருவிழா. அதாவது ரசித்து பார்க்குறதுக்கு, வாங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்குன்னு மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கும்? அழகிய கூந்தல் படைத்த பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிற சீக்ரெட் அண்ட் டிப்ஸை உங்களுக்காக கொடுக்குறேன். போகலாமா? பாடி ஹீட்டை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது என்ன பண்ணுவீங்க? வெந்தயம் தண்ணி குடிப்பேன். மார்னிங் வந்துட்டு பாதாம் ஃபஸ்ட்டே கழுவி ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு குடிப்பேன். வெறும் ஹீட் ஆகலைன்னா ரொம்ப ஸ்வெட் வரதுனால வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் பேக் எடுத்தால் நல்லது. ஹேர் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சீயக்காய், அதோட இந்த பூந்தி கொட்டை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு 12 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. உங்கள் நேம்? ஸ்னேகப்பிரபா. சென்னையில் அடிக்கிற சூட்டுக்கு நம்மளோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? வெறும் ஹீட் ஆகலைன்னா ரொம்ப ஸ்வெட் வரதுனால வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் பேக் எடுத்தால் நல்லது. ஆனால் காலேஜ் போகிறதுனால எடுக்க முடியல. அது டைமும் இல்லை. மார்னிங் இன்ஜினியரிங் காலேஜ் கிளம்புறதுனாலே மார்னிங் 5 இருந்துக்கிறதுக்கும் டைமும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் எடுக்க தான் முடியும், அதுவும் மெயின்டைன் பண்ண முடியல. 2 வீக்ஸ் எடுத்தால் நல்லா மெயின்டைன் ஆயிலெலாம் வச்சு. நார்மலாக நீங்கள் ஹேர் ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? டெய்லி மார்னிங் தேய்ச்சாலும் ஓகே, இல்லைனா காலேஜ் போகிறீங்களா நைட்டே தேய்ச்சிட்டு இருந்தால் மார்னிங் கொஞ்சம் போயிருக்கும். அப்புறமா நீங்கள் பிளாட் போட்டுட்டு போகலாம். நீங்கள் என்ன மாதிரி பிராண்ட் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? நான் பிராண்ட் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு 3 years. நீங்கள் உங்கள் பேத்தியோட முடி எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்க? நீங்கள் சொல்லுவீங்களா முடியை ஒழுங்காக பின்னி? நுனி வரல பின்னு அப்போ தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் தான். நீங்கள் எப்போச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இவ்வளோ லென்த்தாக வளர்த்துருக்கோமே, இதை கட் பண்ணணும்னு எப்போச்சும் தோணியிருக்காங்க? ஒரு வாட்டி கட் பண்ணியிருக்கேன், அப்புறமா ஃபீல் தான் பண்ணேன் ஏன் கட் பண்ணோன்னு. வளர்த்தா தான் நல்லா இருக்கும். அது பண்ணிக்கலாம். என்ன பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? பேண்டீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஷாம்பூவில் எதுவுமே இல்லை. எந்த பிராண்ட்னா ஸ்கேல்பில் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் எல்லா ஷாம்புவும். சீரம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? சீரம் வந்து லிவான் சீரம் மட்டும் நான் தலை குளிச்சோடனே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணலாம். டெய்லி யூஸ் பண்ணுறது அட்வைஸ் இல்லை, அது கொட்டுற மாதிரி ஆகிடும். கண்டிஷனர்லாம் நீங்கள் என்ன? நான் கண்டிஷனர் போட்டதே இல்லை. ஹேர் ட்ரை, ஹேர் ஹீட்டு, ஸ்ட்ரைட்னிங் அது எதுவுமே பண்ணது பண்ணலாம். ஃபுட் கண்ட்ரோலில் எந்த அளவுக்கு? இப்போ ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆமாம் சால்ட் கண்டென்ட் நிறைய எடுத்தால் கொட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே எப்போ ஃபுட்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நார்மலாக சாப்பிட்றது தான். என்ன மாதிரி சீப்பில் யூஸ் பண்ணுவீங்க? சீப் வந்து சின்ன பல்லுன்னு சொல்லுவாங்களே, ஒரு கேப் விட்டுன்னா சின்ன பல்லுலாம் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய கேப்ஸ் நார்மல் ஹேர் வாரத்தாக இருந்தாலும் பெரிய பல்லு யூஸ் பண்ணால் நல்லா வரும் நார்மலாக. ஆமாம், சிக்கெல்லாம் வரும்போது முடி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் பெரிய பல்லு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கஞ்சி தண்ணியை வச்சு கண்டிஷனராக யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து இல்லை, எனக்கு கோல்டுனால. நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி. கஞ்சி தண்ணி வச்சு? கஞ்சி தண்ணின்றது சீக்கால தான் போடுவாங்க அந்த காலத்தில். இப்போ யாரும் கஞ்சி தண்ணிலாம் யூஸ் பண்ணுறது? நீங்கள் அந்த காலத்தில் போட்டு வளர்த்து அதெல்லாம் போட்டுருக்குறோம். நீங்கள் சொன்னது இல்லையா இதெல்லாம் போடலாம் அப்படின்னு? அது இருந்தால் தானே. சீக்கா யார் அரைக்கிறாங்க? கடையில் விற்கிது. யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது யாரும் தேய்ச்சிக்கின்னு ஷாம்பு போட்டு 2 இது பண்ணால் சரியாக போயிடுது. நுரம் வந்தால் நல்லா இருக்கு, எண்ணெய் பிசு போயிடுச்சுன்னா சரியாக போயிடும், அவ்வளோதான். ஓகே. இந்த ப்ரோக்ராம் இங்கே நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் அம்மா யூடியூப்பில் பார்த்தாங்க, அந்த யூடியூப்பில் பார்த்து சொன்னோன்னே வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேம்? பொன்னி. பொன்னி. எவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணுறீங்க இது? 5 years. 5 years-ஆ? இன்னும் லென்த்தாக இருக்குதா? இப்போ ரீசெண்டாக கட் பண்ணி 3 months once வந்து 3 months once கட் பண்ணிடுவீங்க, இல்லைனா இன்னும் லென்த்தாக அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஷாம்பு வந்து ஆயுஷ். ஸ்டார்டிங்லேருந்து அதுதானா இல்லை சேஞ்ச் ஆகிருக்குமா? சேஞ்ச் ஆகிருக்கும். எப்போ சேஞ்ச் பண்ணீங்க அது? இப்போ இது 2.5 years-ஆ. ஓகே. அதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹிமாலயா யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ்னால இதில் மாதிரி இருக்கீங்க. என்ன மாதிரி ஆயில் வந்து விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில். ஓகே. அது வீக்லி ஒன்ஸா இல்லை என்ன மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுவேன். வீக்லி த்ரைஸ். மார்னிங் கேஸ்டர் ஆயில் கோகனட் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். குளிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி யூஸ் பண்ணிட்டு ஃபுல் டேலாம் வச்சிருக்க மாட்டீங்க? ஃபுல் டே வச்சு பாடி ஹீட் கண்ட்ரோலாக வச்சிருக்கிறது என்ன பண்ணுவீங்க? வெந்தயம் தண்ணி குடிப்பேன். மார்னிங் வந்துட்டு பாதாம் ஃபர்ஸ்டே கழுவி ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு குடிப்பேன். அந்த தண்ணியை குடிப்பீங்க? ஆமாம். அதுவுமே அப்புறம் கிரேப்ஸ் ரைசின்ஸோட வாட்டர் குடிப்பீங்க. அது பாடி ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது குடிப்பீங்க. ஃபுட் கண்டென்ட்டில் என்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அவுட் சைட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம். இம்பார்ட்டனாக வந்து கேஸ்டர் ஆயில் தான். கேஸ்டர் ஆயில் ஆயில்னால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும். கேஸ்டர் ஆயில் என்ன மாதிரி கோம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்டிக் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கொம்பாக இருக்கிறது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்னதில் வந்துட்டு சீவிக்கும். பின்னல் போடுறதுனால வந்து முடி நீளமாக வளருது இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எதாவது இருக்கா? அது நைட்டு தூங்கும்போது வந்துட்டு ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு படுக்கக்கூடாது. எப்போவுமே நைட் படுக்கும்போது ஹேர் வந்து டைட் பண்ணிவிட்டு மற்றபடி வெளியே போகும்போது ஹேர் கவர் பண்ணிக்கிட்டா போதும், அவ்வளோ. ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வந்திருக்கலாம் உங்களுக்கு? வந்திருக்கு. அதுக்கு என்ன மாதிரி? அதனால தான் நான் வந்து 3 months ஒன்ஸ் கீழே மட்டும் லைட்டாக ஹேர் வந்து கட் பண்ணிடுவேன். ஹேர் கட் பண்ணிடுவீங்க. இந்த பைத்தம்பருப்பு கஞ்சி தண்ணி இதெல்லாம் வந்து ஹேருக்கு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது ஒருத்தருக்கும் செட் ஆகும். ரொம்ப பாடி கூல் ஆச்சுன்னா வந்துட்டு ஹெட் ஏக்ல வரல, அவங்களுக்குலாம் செட் ஆகாது. நான் வந்து எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ணுவேன். எக் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் பேக் மாதிரி வீக்லி. எவ்வளோ நேரம் அது அப்ளை பண்ணிடுவேன்? 1 hour. எல்லாமே ஒரு 1 hour. 1 hour தான் அது. எப்பவுமே நம்ம ஹேர் ஆயில் வந்துட்டு 1/2 hourக்கு மேலே வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்ல வந்துட்டு அது எந்த ஒரு பெனிஃபிட்டும் தராது. அந்த 1/2 hourக்குள்ளே கொடுக்குற பெனிஃபிட் மட்டும்தான் ஹேரில். அதனால 1/2 hourே எனாஃப் தான். பட் 1 hour வச்சு. உங்கள் பேர்? சுரேஷ்குமார். நேத்ரா. கவிதா. சூப்பர். எத்தனை வருஷமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கம்மா? 6thலேருந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் கேர் எடுத்துப்பீங்களா இல்லை அம்மா கேர்? இல்லை, அம்மா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. அம்மா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு முடி வளர்க்குறது? அவர் எது கேட்டாலும் வாங்கி தருவார். ஹேருக்கு எதுனாலும் வாங்கி தந்துடுவார். ஓகே. ஏன்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸுக்குலாம் போகும்போது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஆமாம், ரொம்ப டைம். அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி? அவர் நல்லா வெயிட் பண்ணுவார். டைம் எவ்வளோ ஆனாலும் எதுவுமே சொல்ல மாட்டார். நல்லா வெயிட் பண்ணுவார். நல்லா வெயிட் பண்ணி அழகாக ரெடி ஆகிட்டு வாங்கம்மா அப்படியே போகலாம். ஓகே. என்ன மாதிரி ஷாம்பூஸ்மா யூஸ் பண்ணுறாங்க? ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் தேடி எடுத்து யூஸ் பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி வந்து ஹேர் ஆயில் வந்து பியூர் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயே அரைக்கிற பொடியெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. பட் சீயக்காய், அதோட இந்த பூந்தி கொட்டை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு 12 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக. பச்சைப்பயிறு, கடலை மாவு, இந்த ரோஸ் இதழ்கள் இருக்குல்ல, அது காய வச்சு அரைக்கிறது, ஆவாரம் பூ, அதை ஹைபிஸ்கஸ்ஸு, ஈவன் அந்த வேப்ப இலை இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் நிறைய அந்த பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அதையும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் அதை அரைச்சி காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோம். மோஸ்ட்லி நம்ம வந்து ஹெர்பலாக போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஹேரை வந்து அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்வெட்டிங் ஆகிறது, அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டோம்னாமே ஹேர் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம இந்த க்ரோயிங் ஸ்டேஜ் தானே, அதனால நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். வீக்லி எத்தனை தடவை ஆயில் அப்ளை பண்ணுவீங்க? வீக்லி ஒரு அது ட்ரை அவங்கவுங்க ஹேரை பொறுத்து இருக்குது. இப்போ ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பியூர் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஸ்மெல் வருதுங்கிறதுக்காக அந்த ஆயிலோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ண வேண்டாம். பியூர் கோகனட் ஆயில் ஓகே, எனஃப். எவ்வளோ நேரம் ஆயில் வந்து அப்ளை பண்ணி அப்படியே வச்சுருப்பீங்க? இல்லை, தலை குளிக்கும் போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிப்போம். அது ஒரு 1/2 hour இருந்தால் போகுது. பட் டெய்லியுமே நம்ம வேறு அப்ளை பண்ணுவோம் ஆயில். அப்ளை பண்ணுவோம் ஃபுல் டே. அதுதான் அன்றைக்கி இல்லை, தலை பின்னும் போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். அது 2 நாள் இருந்து அப்புறம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஹேருக்கு மாஸ்க்குன்னு வேறு ஆயில் இல்லாமல் ஹேருக்கு மாஸ்க்கு? அது தலை குளிக்கும் போது எக் ஒயிட்டு போட்டோம். எக் ஒயிட்டு, பச்சைப்பயிர் மாவும் போடுவோம். அது மோஸ்ட்லி வந்து தயிர் யூஸ் பண்ணலாம். தயிர் நல்லாயிருக்கும். தயிர் அண்டு அந்த எக் ஒயிட்டு. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த ஹீட் கண்ட்ரோலை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இளநீ குடிக்கிறது தான். இளநீ, மோர். இளநீ, மோர் அதுவே எனஃப் அப்படின்ற மாதிரி. கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். நம்ம என்ன நமக்கு ஃப்ரூட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கோ அதை நம்ம சாப்பிட்லாம். பாப்பா, என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கிறீங்க நீங்கள்?
ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் நான் ரொம்ப அன்ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து லீவ் விட்டதுலேருந்து நமக்கே வந்து தோணுச்சு வந்து இது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து ஹேர் பார்த்துக்கிற மாதிரி நம்ம ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்த்தியாகவே சாப்பிட ஆரம்பித்தேன். லைக் காலையில் வந்து ஓட்ஸு, அப்புறம் மத்தியானம் வந்து நார்மல் ரைஸ் தான், அது அவாய்ட் பண்ண முடியாது. நைட்டு வந்து கிரெயின்ஸ் லைக் சுண்டல், அது மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையா இருக்கிற மாதிரி சாப்பிடுவேன். மற்றபடி வரது பெருசாக சாப்பிடுவேன். எக்கு சாப்பிடுவான். மோஸ்ட்லி வந்து காடை முட்டை இருக்கு இல்லைங்க, காடை முட்டை வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து இம்யூனிட்டி தர்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் காடை முட்டை வந்து அது ஒரு 3-4 அது சாப்பிட்லாம். ஓகே. ஸோ எல்லா குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த காடை முட்டை. கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க. கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுருப்போம். பொடி செஞ்சு அது மெயின். கருவேப்பிலை, ஆமாம், கருவேப்பிலை பொடியில் செஞ்சுருவோம். மோஸ்ட்லி நான் சட்னியில் அரைச்சிருவேன். சட்னியில் அரைச்சி எந்த சட்னி செஞ்சாலும் அதில் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணும் போது அந்த இதெல்லாம் வதக்குவோம்ல, அதுலேயே போட்டு வதக்கிட்டு நாங்கள் சட்னியில் மோஸ்ட்லி கலந்துருவேன். ஓகே ஓகே. மற்றதில் போட்டால் தான் எடுத்து வச்சுடுவாங்க. பெண்களுக்கு முதல் ஹேர் தான் வந்து ஒரு அழகே. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு வராது. ஒரு 40 அபவ் 40 பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வளரவே வளராது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் கிடைக்கும். அம்மா கூட இருக்கிறாங்க, ஸோ நல்லா அம்மாவும் கேர் பண்ணிக்கலாம். ஸோ பிள்ளைங்க வந்து அதை கண்டிப்பாக அதை வந்து ஹேரை கேர் பண்ணணும். இல்லைன்னா கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா ஹேர்லெஸ் ஆகிடும். அதுக்கு ஆஃப்டர் 40 பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹேரில் வந்து இருக்காது. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால் முன்னாடி இருந்தே நம்ம ப்ரிகாஷனாக கொஞ்சம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அழகாக குந்தலுக்கு வந்து மல்லிப்பூலாம் வச்சு சூப்பராக வச்சுருக்கீங்க. எவ்வளோ நாளாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மெயின்டைன் நான் எனக்கு அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ வந்து பாட்டி வந்து அரைச்சி கொடுத்தாங்க. இப்போ பாட்டி இல்லை, அம்மாவும் இல்லை. அதனால வந்து இப்போ வந்து தேங்காய் தான், வேறு எந்த யூஸும் பண்ணுறது, வெறும் தேங்காய் மட்டும். தேங்காய் ஷாம்பு வந்து ஒரே ஒரு ஷாம்பு, மீரா ஷாம்பு மட்டும். மீரா ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க. என்ன தேங்காய் எண்ணெய்? பேராஷூட் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறீங்க. வாரத்துக்கு எத்தனை வாட்டி தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுவீங்க? வாரத்துக்கு 3 வாட்டி தடவுவீங்க. 3 வாட்டி. ஃபுல் டே வச்சுருப்பீங்களா? இல்லை, ஃபுல் டே 2 நாள் கழிச்சு தலை வாஷ் பண்ணுவேன். 2 நாள் வச்சுருப்பீங்களா தலையில்? உங்களுக்கு அதனால் நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாதா? 2 நாள் ஆயில் அப்படியே வச்சுருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம எதுவும் சப்போஸ் நீங்கள் வெளியெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுனால டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து போய் தலைக்கு எண்ணெய், காலையில் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு சாயங்காலமாக தலை குளிச்சிடுவேன். தலை குளிச்சு பொடுகு தொல்லை அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி எதுவும் அதுக்கு எதுவும் வேறு எதுவும் ஆல்டர்னேட்டாக வேறு எதுவும் ஷாம்பு அந்த மாதிரி எதுவும்? ஷாம்புல எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். வேணுச்சுன்னா வந்து யூடியூப்பில் தான் நானும் பார்த்தேன். தயிர், வாழைப்பழம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 3 மிக்ஸ் பண்ணி மிக்ஸி அரைச்சி அது தடவுனா கொஞ்சம் டேண்ட்ரஃப் போகும். முடி வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அது அப்போது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கிறேன். எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்க? அது ஒரு 3-4 டைம் நான் ட்ரை பண்ணுறேன். வாரத்துக்கு ஒரு 3 ட்ரை பண்ணாலே அது சாஃப்டாக வந்துடுது முடி. வேறு ஏதாவது ஹேருக்கு மாஸ்க் மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் நான் போட்டதில்லை. ஓகே, அந்த மாதிரி எதுவும் போட்டது எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாமே வந்து ஹேர் வந்து அவ்வளோ லாங்காக வளர்க்குறது இல்லை. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க விருப்பம். ஓகே. ஆனால் பெண்களுக்கு கூந்தல் வந்து ரொம்ப அழகு இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. அந்த அது நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? எங்கள் தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு முடி இல்லை. என் முடியை பார்த்து உன் முடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கவா என்ற அளவுக்கு கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். 2K கிட்டா? ஸோ 2K கிட்ட வந்து முடி எந்த அளவுக்கு வளர்க்கணும்னு நீங்கள் எப்படி? எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லி மனசில் தோணும். எல்லாருமே ஹேர் கட் பண்ணிட்டு ஷார்ட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மனசு வரல கட் பண்ணலான்னு மனசு வரல. ஸோ என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? நான் நார்மலாக கிளினிக் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் கோகோனட் ஆயில், BVD அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் வாரத்துக்கு எத்தனை வாட்டி தலைக்கு? 2 டைம்ஸ் தலைக்கு குளிப்பேன். ஆயில் வந்து எப்பவுமே வச்சு தான் இருப்பேன். நைட்டு தூங்கும் போது தான் மோஸ்ட்லி ஆயில் வச்சுட்டு தூங்குவேன். கிளினிக் ப்ளஸ் தவிர வேறு ஏதாவது லைக் ஆல்டர்னேட்டாக ஷேக்கா அந்த மாதிரி ஹெர்பல் ஐட்டம்ஸ் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே அம்மா எதுவும் சொன்னது இல்லையா இந்த மாதிரி? நான் மோஸ்ட்லி வந்து எப்பவுமே வந்து ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோன்னா அது அப்படியே ரொட்டீனாக அதே யூஸ் பண்ணிட்டா நம்ம ஹேர் நல்லாயிருக்கும். ஓகே, அதையே மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டுருங்க. எதுவுமே போடாமல். ஹாட் வாட்டரில் குளிப்பீங்களா? இல்லை ரெகுலர் வாட்டரும் குளிப்பேன், ஹாட் வாட்டரும் எது? ஹாட் வாட்டர். ஸோ இப்போ சென்னையில் இருக்க அந்த தூசு இது பொல்யூஷன் எல்லாத்துக்குமே டைம் தான் வந்து முடி வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுட்டே நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து எங்கேயுமே வண்டியிலலாம் போக முடியாது. ஹேர் ரொம்ப சிக் ஆகும். தலையில் ஸ்கார்ஃப் மாதிரி என்னாச்சு வேர் பண்ணிட்டு தான் போவீங்க. என்ன மாதிரி ஃபுட்டு இன்டேக் பண்ணுவீங்க? நார்மலாக ரெகுலர் ஃபுட்ஸ் தான் எல்லாமே சாப்பிடுவேன். வெஜிடபிள்ஸோட ஃப்ரூட்ஸ் நிறைய, ஜூஸ் அந்த மாதிரி. கருவேப்பிலை எல்லாம் சாப்பிடுவீங்க? கருவேப்பிலை சாப்பிடுவேன். நல்லா நிறைய சாப்பிடுவீங்க. சூப்பர். பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி? பாடிக்கு வந்து நான் நிறைய வந்து கர்ட் நிறைய எடுத்துப்பேன். இளநீ அந்த மாதிரிலாம் நிறைய கூலிங்கான ஐட்டம்ஸ் எல்லாமே. ஓகே. ஸ்ப்ளிட்டிங்ஸில் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவுமே.
இப்போ சீரம்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. சீரம் யூஸ் பண்ணி பார்த்ததுல வந்து முடி வந்து ஃபுல்லாக கொட்டிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால சீரம் யூஸ் பண்ணாமல் ஆயில் மட்டும் தான். என்ன பிராண்ட் சீரம் யூஸ் பண்ணீங்க? லாரியல் சீரம் யூஸ் பண்ணேன். அது 1 டைம் தான் யூஸ் பண்ணால் அதை அப்படியே விட்டுட்டேன். அது எப்படி சொல்கிறதுனா, நார்மலாக வந்து காலேஜ் போகிறனால ஆயில்லாம் அப்ளை பண்ணிட்டு போனால் ரொம்ப ஆயில் வலியும். ஸோ அதனாலேயே வந்து ஆயில் இப்போ வைக்காமல் இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹேர் இதை விட க்ரோத்தாக இருந்தது. ஆயில் வைக்காதனால தான் இப்படி இருக்குது. ஆயில் வச்சுட்டு பின்னிட்டு தான் நைட்டு தூங்குவீங்க. என்ன மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுறீங்க? நல்லா பல்லு பெருசாக இருக்க சீப் தான் போட்டு தான் வந்து சிக்கு எடுப்பேன். இது சில டைம் வந்து கையிலே நம்ம நிறைய சிக்கு எடுத்தால் தான் முடி வந்து கொட்டாது. சீப்பில் எடுத்தால் நிறைய முடி லாஸ் தான் ஆகும். கையிலே சிக்கு எடுக்கிறது நல்லது. டேண்ட்ரஃப்க்குலாம் என்ன மாதிரி? டேண்ட்ரஃப்க்கு வந்து வெங்காயமும் அது வந்து கர்ட் யூஸ் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி டேண்ட்ரஃப் இருந்தால் அது போட்டு ரிமூவ் ஆகிடுது. வேப்பில் வந்து நான் அடிக்கடி தலைக்கு போடுவேன். ஓகே. ஹேருக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி வேறு ஏதாவது ஷாம்பூஸ் வேறு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எனக்கு ஸ்மூத்தாக வேணும்னா வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சனாலே எனக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த க்ளாஸி லுக்காக அது ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சென்னை விழா செலிப்ரேட்டிங் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாம் தேடி கண்டுபிடிச்ச அழகிய கூந்தல் படைத்த பெண்கள் அவங்க சொன்ன டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் யாரோட கூந்தல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க சொன்ன டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் அவங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும். சைனிங் ஆஃப் விஜய் தர்ஷன். மறந்துடாதீங்க, லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.